ஹலோ ஃபேரீஸ், வெல்கம் பேக் டு ஃபரிடா கிரியேஷன். அண்ட் இன்னைக்கு வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன். ஸோ பேபிக்கு வந்து நேம் வைக்க போகிறோம். அண்ட் அதுக்காக தான் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேன் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அம்மா வந்து பியூர் ஹனியே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் தாய் மாமா தான் வந்து நேம் வந்து காதில் சொல்லணும்னு சொன்னாங்க. மாமாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் ஐடியா வந்துச்சு கேக் வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஆர்ஹெச் ஹோம் பேக்கர்ஸ் தான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் நியர்பை ஈரோடு, சேலம், சங்ககிரி, பவானி நியர்பையில் இருந்தீங்கன்னா ஸோ இவங்ககிட்ட வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி வந்து கமெண்டில் அப்லோட் பண்ணியிருக்க, செக் பண்ணி பாருங்கள். நியூஸாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ குட்டி குட்டியாக தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து அத்தையே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் சோம்பு, கசகசா, கடலை வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து திருகின தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 3 ஸ்பூன் தேங்காய். அப்புறம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது எவ்வளோ கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து சில்லி, அதாவது ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரீன் சில்லி ரெண்டுமே வந்து ஆட் பண்ணும். நான் வந்து ஒரு 4 வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணேன், ஒரு 4 வந்து க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகேங்களா, கொஞ்சம் இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா கிரைண்டாக நல்லா நைஸாக இருக்க மாதிரி நீங்கள் பேஸ்ட்டாக வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லைங்களா, ஸோ அதனால் கத்திரிக்காய் வந்து நம்ம எண்ணெயை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு வெசலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, வெந்தயம், அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண பொழுது அதுக்கப்புறமா கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கறி லீஃப் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 3 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டு கவர் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லாவே கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லிட் போட்டு கவர் பண்ணிங்க அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அந்த டைமில் வந்து பிரிஞ்சால் அப்புறம் புளி கரைச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி சிம்மில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிரும். ஸோ இது வந்து செஃப் தீனா வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தாரு. அவருடைய ரெசிபி தான் இது ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு பணியாரம் அண்ட் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவியும். இவருடைய லஞ்ச் பாக்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.